ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டு ஃபினாலாவோட எயித்து டாஸ்க் செம்ம மாதம் ஆரம்பிச்சிது. ஸ்டார்டிங் வந்து அருண் மொக்க வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து விஷால் செம்ம மொக்க வாங்கினாங்க. ரெண்டு பேருமே அவங்களுடைய பாயிண்ட்ஸ் அப்படியே அனாமத்தான் கொடுத்தாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இந்த டாஸ்க். இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக வருத்தம். நம்மளுக்கே வெளியில் இருக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு வின் பண்ண அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை தவிர்க்கலாம். ஏன் வந்துட்டு அவங்களோட உடல் உழைப்பை மனதைரியத்தை அந்த தன்னம்பிக்கையை வச்சு விளையாடுற மாதிரி டாஸ்க் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. அடுத்தவங்களே பறிச்சுக்கங்கன்னே சொல்கிறாங்க. சரி, அது முடிஞ்சதுக்கப்புறம் ரயான் வந்தார். டாஸ்க் பீஸ்ட் மாதிரி வந்து வேறு மாதிரி வெறித்தனமாக வந்துட்டு பண்ணாப்புல. அவர் மட்டும் கிடையாது, ஜாக்லின் செம்மையாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் தீபக் வேறு மாதிரி வெறித்தனமாக பண்ண மாதிரி நிறைய பேர் நிறைய சம்பவங்கள் பண்ணாங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு அடித்த ஒரு ஜாக்பாட்டை தான் சொல்லி ஆகணும். என்னென்னா, ஜாக்லின் வந்துட்டு அந்த பாலை உருட்டினாங்க. முன்னாடி வந்து ராணா விஷால் சௌந்தர்யா வச்சு தான் ஆரம்பித்தாங்க. சௌந்தர்யத்தை மட்டும் இருந்துச்சு, மீதி எல்லாம் வந்துருச்சு. அடுத்த வாட்டி விட்டுறக்கூடாதுன்னு போடுறாங்க. சௌந்தர்யா அந்த வாட்டியும் மிஸ்ஸு. ஸோ சௌந்தர்யாவுக்கு ஜாக்லினோட அப்படியே 6 பாயிண்ட் அடிச்சுது. ஜாக் பாட்டும் இப்படி அடிக்கணும். ஏற்கனவே ஒரு ஜாக் பாட் வந்துச்சு அவங்களுக்கு, உங்களுக்கே தெரியும். இப்போ திரும்ப ஒரு ஜாக் பாட்டு ஆடாமல் ஜெயிச்சோமாடான்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்துட்டு எனக்கு 5 சொல்லும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. ரயானா சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், உண்மையிலேயே செம்ம லக்கு நம்ம சௌந்தர்யாவுக்கு இருக்குது. ஸோ சௌந்தர்யா இப்போ வந்து 6 பாயிண்ட் அடித்து தூக்கியிருக்காங்க. நம்ம ஜாக்லின் வந்து தாராவாத்திருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களை.